இயற்கை எழில் கொஞ்சும் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் நிலவுவது வழக்கம். இச்சமயங்களில் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவர கோடை விழாக்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. காய்கறி கண்காட்சியுடன் தொடங்கிய கோடை விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான ரோஜா கண்காட்சி உதகை நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் தொடங்கியது. கடல்வாழ் உயிரினங்களை மையமாக கொண்டு மலர்களால் அமைக்கப்பட்டுள்ள மலர் சிற்பங்கள் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வருகின்றன. 80,000 சிவப்பு மற்றும் வெள்ளை ரோஜாக்களை கொண்டு 24 அடி உயரத்தில் பிரம்மாண்ட டால்பின், சிப்பி, கடல் கன்னி என 30 கடல் சார்ந்த உயிரினங்களின் வடிவமைப்புகள் துல்லியமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. கோடை விடுமுறை என்பதால் 3வது நாளாக நடைபெற்று வரும் ரோஜா கண்காட்சியை காண சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. கடல்வாழ் உயிரினங்களின் வடிவமைப்புகள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வரும் நிலையில் அதன் முன் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்கின்றனர். கடந்த 2 நாட்களில் மட்டும் 25,000 சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்துள்ளனர். இன்று மாலை பரிசளிப்பு விழாவுடன் ரோஜா கண்காட்சி நிறைவு பெறுகிறது. இதனிடையே ரோஜா கண்காட்சியின் கழுகு பார்வை காட்சிகள் கண்களுக்கு விருந்து தருகிறது.